Good morning, students. In 10th science acoustic lesson, we learned last class what is sound wave and then longitudinal waves. What is longitudinal waves and then categories based on then sound based on their frequencies. What is the difference between sound and light and then velocity of sound waves. Last topic, factors affecting velocity of the sound. What are the factors affected? There are different kinds of factors. One is density, another temperature, and then humidity. Humidity means what? Humidity increases the speed of sound also increases. இப்போ நம்மளை சுத்தி இருக்கிற சர்ஃபேஸ்ல ஈரப்பதம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? காத்துல பார்க்கும்போது கண்டிப்பா எப்படி இருக்கும்? வாட்டர் கண்டென்ட் நம்ம இதுல மிக்ஸ் ஆயிருக்கும். தட் இஸ் கால்டு ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது அந்த காற்றில் கலந்திருக்கக்கூடிய ஈரப்பதம். அந்த ஈரப்பதம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்பீட் சவுண்டுடைய ஸ்பீடும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் த ரெய்னி சீசன் வி கேன் ஹியர் த சவுண்ட் ஃப்ரம் லாங் டிஸ்டன்ஸ் கிளியர். ஓகேயா? ஸோ அப்போ மழைக்காலங்கள்ல ரொம்ப தூரத்துல இருந்து கேட்கக்கூடிய எந்த ஒலியையும் நம்மளால தெளிவாக கேட்க முடியும். ஓகே, டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் சம் டாபிக்ஸ், தட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் அண்ட் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் தென் ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்டரி டென்சர் மீடியம் அண்ட் rarer medium. These are the topics today class we going to learn. Okay, so reflection of sound means what? Reflection of light. Yes, already we learned that, we know well known topic. Okay, yeah, நமக்கு வந்து ஒளி எவ்வாறு எதிரொலிக்கிறதோ லைட் இல்லையா, சேம் மேனர் the sound also reflected. The sound is reflected in the same manner of light. Sound waves travel in a given medium to strike the surface the another medium. They can be bounced look to the first medium. First என்னாகும், இந்த சர்ஃபேஸ்ல அது வந்து ஃபுல்லுமே படும், ஸ்ட்ரைக் ஆகும் எகெயின் அண்ட் தென் ரிஃப்ளெக்ட் ஆகி ஆப்போசிட் சைட்ல ஃபுல்லும் பவுன்ஸ் ஆகி திரும்பி போகும். ஸோ பால் எப்படி பவுன்ஸ் ஆகும்? கிரிக்கெட் வந்து ஒரு பவுலர் வந்து அழகா பவுல் பண்ணும்போது என்ன ஆகும், ஜஸ்ட் மண்ணில் டிப் ஆகி பவுன்ஸ் ஆகி எகெயின் பேட்டுக்கு வரும் இல்லையா? ஸ்ட்ரெயிட்டா வரதும் இருக்கு, கீழப்பட்டு பவுன்ஸ் ஆகியும் வருது. ஸோ பவுன்ஸ் மீன்ஸ் என்ன? அது எதிரொலிச்சு மீண்டும் வரக்கூடியது அப்படிங்கிறது தான் நம்ம பவுன்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சவுண்ட் வேவ்ஸ் டிராவல் இன் அ கிவன் மீடியம். In three medium, the sound waves are traveled like solid, liquid as well as gaseous medium. So they need any one kind of medium to reflect. ஏதோ ஒன்று எதிரொலிப்பதற்கு அதற்கு ஒரு ஏதோ ஒரு மீடியம் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த மீடியத்தில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். Surface the another medium can be bounced to the first medium. Reflection and refraction of sound is actually similar to the reflection of light. Reflection அப்படிங்கிறதும் எதிரொலிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு எது மாதிரியே இருக்குன்னு நம்ம பார்த்தோம். சேம் மேனர், நம்ம வந்து ஒலி எவ்வாறு எதிரொலிக்குமோ அதே போலதான் நமக்கு என்ன ஆகுது, இந்த ஒளி என்பது என்னது, லைட். ஒளி எப்படி எதிரொலிக்குமோ அது போலவே நமக்கு ஒலியும் எதிரொலிக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு இதுல இருக்கிற கான்செப்ட். ஓகே, ஸோ நம்ம ஒலிங்கிறது ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு, மீடியம் ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு என்ன ஆகும், எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். ஓகேயா? ஸோ அதனுடைய பிக்சர் நமக்கு ஜென்ரலா இதுதான் இருக்கும். பாருங்க எப்படி இருக்கும், ஒரு இடத்துல நமக்கு வந்து பட்டு மீண்டும் எதிரொலிக்கும். இதுதான் என்ன சொல்றோம், இன்சிடென்ட் வேவ். இன்சிடென்ட் வேவ் அப்படின்னு சொன்னா முதல் ஒலி எந்த இடத்துல வந்து படுதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்சிடென்ட் வேவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, பவுன்சிங் சவுண்ட் வேவ்ஸ் ஃப்ரம் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் டூ மீடியா இஸ் டேர்ம்டு த ரிஃப்ளெக்ஷன். ஏதோ ஒரு மீடியால, ஏதோ ஒரு மெட்டீரியல்ல, எய்தர் சாலிட் ஆர் லிக்விட், தண்ணியில படலாம் அல்லது ஒரு வால்ல படலாம். நம்ம பேசுகின்ற ஒலி என்பது என்ன ஆகும், ஒரு இடத்துல பட்டு மீண்டும் எதிரொலித்து திரும்பக்கூடிய தன்மை. இப்ப நமக்கு ஒரு எம்டி ரூம்லாம் இருக்கு, நம்ம எந்த ஒரு மெட்டீரியலுமே இல்லை, ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல போய் நம்ம என்ன பண்றோம், பட்டு வரும்போது என்ன சொல்லுவோம், அந்த ஒலியாகப்பட்டு எதிரொலிச்சு வரும். அதை நம்ம என்ன சொல்லுவோம், எக்கோ அப்படிம்போம். அது போலதான் நமக்கு லைட் என்பது பட்டு எதிரொலிச்சு வரும். நம்ம என்ன சவுண்ட், நம்ம எப்படி லைட்டுக்கு எப்படி எல்லாம் நம்ம
நம்ம சொல்லுவோமோ அதே போல நமக்கு சவுண்டுக்கும் இதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்ம பண்ணி பார்க்கும்போது சவுண்ட் ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக நம்மளால என்ன பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஸோ பவுன்சிங் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ்ங்கிறது ஏதோ ஒரு மீடியால பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். வேவ்ஸ் ஃப்ரம் தி இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த மீடியா டேர்ம்ட் அஸ் இன்சிடென்ட் வேவ். ஃபர்ஸ்ட் வேவ் எந்த இடத்துல படுதோ அந்த வேவை, முதல் வரக்கூடிய அந்த ஒலியை நம்ம என்ன சொல்லுவோம், இன்சிடென்ட் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுதான் நமக்கு சாதாரணமா சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம், லைட்டுக்கெல்லாம் படுகதிர், எதிரொலிப்பு கதிர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போலதான் இந்த இடத்துலயும் இன்சிடென்ட் வேவ். அண்ட் தென் பவுன்ஸ் பேக் வேவ் த ரிஃப்ளெக்டட். எகைன் என்ன ஆகும், பவுன்ஸ் பேக் ஆகும். மீண்டும் அந்த ஒலியாகப்பட்டது திரும்பியும் ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு திரும்பும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம், நமக்கு இதே மாதிரி ஒலி படக்கூடியது ஒரிஜினல் வேவ் அண்ட் தென் ரிஃப்ளெக்டட். ஒரிஜினல் ஆர் இன்சிடென்ட் எப்படி வேணா நம்ம இதை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த ஒரு சவுண்டை ஒரிஜினல் சவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரிஜினல் வேவ், இன்சிடென்ட் வேவ். ரிஃப்ளெக்டட் போது அந்த சவுண்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரக்கூடிய அந்த ஒரு நேச்சர் என்ன சொல்லுவோம், நமக்கு ரிஃப்ளெக்டட் சொல்லுவோம். லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், சேம் கான்செப்ட். லாஸ் ஆஃப் நமக்கு வந்து லைட், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் நம்ம பார்த்தோம் இல்லையா? எதிரொலிப்பு விதிகள்ங்கிறது ஒளியில என்ன மாதிரி பார்த்தோமோ அதே போலதான் இப்போ நமக்கு வந்து சவுண்ட்லயும். The point of incidence and the point of reflection is the same point on the reflecting surface. These 2 points are same. Original wave as well as the reflecting wave. Point of incidence and the point of reflection is the same point on the reflection surface. This is the reflection surface இல்லையா? எதிரொலிக்க கூடிய பகுதி என்பது இதுதான். இதில் நமக்கு படுகதிரும் விலகு கதிரும் ஒரே பாதையில் இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட். படுகதிரும் நமக்கு எதிரொலிக்க அந்த தளத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்றோம், அந்த செங்குத்து கோடு நம்ம டிரா பண்ணும்போது அதுவும் ஒரே பாயிண்ட்ல நிச்சயமாக இருக்கும். படுகதிரும் விலகு கதிரும் ஒரே தளத்திலும் இருக்கும்ங்கிறத நமக்கு ஃபர்ஸ்ட். ஓகே. அண்ட் தென் செகண்ட் நமக்கு வந்து என்ன சொல்லுவோம், அடுத்த ஒரு சொல்றோம் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது இன்சிடென்ட் வேவ் அப்படிங்கிறது நார்மல் அட் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அண்ட் த ரிஃப்ளெக்டட் அட் த பாயிண்ட் இன்சிடென்ட் வேவ் லை ஆன் த சேம் பிளேன். நம்ம என்ன பண்றோம், இந்த ஒரிஜினல் வேவுக்கும் இன்சிடென்ட் வேவுக்கும் நடுவுல ஒரு லைன் டிராப் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த 3 பாயிண்ட்ஸுமே சேம் சர்ஃபேஸ்ல மீட் பண்ணும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு நம்ம சொல்லலாம். செகண்ட் லா அப்படின்னு சொல்லும் போது we can write the 2 angles. we can draw இரண்டு, இந்த நமக்கு வந்து இன்சிடென்ட் வேவுக்கும் அந்த லைனுக்கும் நடுவுல ஒரு ஆங்கிள் டிராப் பண்றோம். அதே போல ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ்க்கும் நார்மலா இந்த இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நடுவுல ஒரு ஆங்கிள் டிராப் பண்றோம். திஸ் இஸ் இன்சிடென்ட் வேவ் நமக்கு டிராப் பண்ணக்கூடிய ஆங்கிள். இது ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ். இதுவும் எப்படி இருக்கும், ரெண்டும் சேமாக இருக்கும் அப்படிங்கிறது. ஆங்கிள் ஐ அண்ட் ஆங்கிள் ஆர் ரெண்டுமே எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ரிஃப்ராக்ஷன் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சார் புக்கு ஷேர் பண்ண அலோவ் பண்ணுங்க. So this is சவுண்ட் அண்ட் லைட் ஒரு டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல லாஸ்ட் கிளாஸ். சவுண்ட் அண்ட் லைட்டுங்கும் போது மீடியம் இஸ் ரெக்வயர்ட் டு த ப்ரொபகேஷன். கண்டிப்பா இதுக்கு மீடியம் வேணும் சவுண்டுக்கு. லைட்டுக்கு நமக்கு என்ன தேவையில்லை, மீடியம் தேவையில்லை. சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாங்கிடியூட்னல் இல்லையா? இது எப்படி இருக்கும், நமக்கு கம்ப்ரக்ஷன் அண்ட் தென் ரேர்ஃபேக்ஷன் அப்படின்னு இருக்கும். இதுல லைட் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ், அந்த மாதிரி வராது. வேவ் லென்த் ரேஞ்ச் 1.65 to 1 சென்டிமீட்டர் டு 1.65 மீட்டர். ஹியர் வேவ் லென்த் ஆஃப் ரேஞ்ச் லைட்டுக்கு 4 into 10 power minus 7 to 7 இல்லையா? 7 into 10 power minus 7 அப்படிங்கிற ரேஞ்ச் டோட்டலா டிஃபர் ஆகும். சவுண்ட் வேவ்ஸ் டிராவல் வித் த ஸ்பீட் அபவுட் 340 மீட்டர் செகண்ட் minus 1 சொல்லலாம் NTP. லைட் வேவ்ஸ் டிராவல் இன் ஏர் வித் த ஸ்பீட் ஆஃப் 3 into 10 power
8 அப்படின்னு சொல்லலாம். இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வேவ்ஸ். அது எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும்னு, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். ஸோ நம்ம என்ன சொன்னோம், இந்த எந்தெந்த இடத்துல இந்த சவுண்ட் வேவ்ஸ்க்கு உண்டான டிஃபரன்ஸ் மீடியான்னு பார்த்தோம் இல்லையா? ஹியர் சாலிட் மீடியம், லிக்விட் மீடியம் அண்ட் தென் கேஷியஸ் மீடியம். சாலிட்னா காப்பர், அயன் அண்ட் அலுமினியம். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட்னா 5000, 5950 and then 6400. இட்ஸ் த ஹையர் லிமிட் அண்ட் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்றது. இது வந்து எந்த இதுல இருக்குன்னா மீட்டர் செகண்ட் பர் -1 அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஆட் பண்ணிக்கணும். லிக்விட் அப்படிங்கிறது லிட்டில் பிட் என்ன ஆகும், டிக்ரீஸ், அதை விட கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கு. 1324. These threes are water, seawater, kerosene. These threes are in liquid media. Same 1000 ரேஞ்சில தான் இருக்கும். கேஸ் அப்படிங்கும் போதுதான் ரொம்ப லெஸ் நம்பர்ஸ். ஓகேயா? ஏர்ல வந்திருக்கும் நமக்கு 0 டிகிரி, ரொம்ப லோ டெம்பரேச்சர்னா 331. at 20 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லும்போது 343 அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அண்ட் மீடியா. ஒவ்வொரு இடத்துல எப்படி அதனுடைய ஒலி அலைகள் நமக்கு வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றது தான் இந்த சம் வந்து ஃபைனலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தான் எப்படி நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ஷன்ங்கிறது சேம் திங், நமக்கு எப்படி லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அதே போலதான் நமக்கு சவுண்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ சவுண்ட் the incident, these two are laws of reflection அப்படின்னு சொல்லலாம். நமக்கு சவுண்ட்ல incident wave and normal wave to the reflecting surface, reflected wave point incident are same plane. ரெண்டுமே எப்படி இருக்கும், நமக்கு படுகதிரும் விலகுகதிரும் ஒரே தளத்தில். இதுதான் நமக்கு வந்து பேரியர், அது இருக்கக்கூடிய அந்த பாதை. நெக்ஸ்ட் the angle of incidence I and then angle of reflection of R are same medium. இந்த ஐயும் ஆரும் எப்படி இருக்கும், சேம் பொசிஷன்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது இந்த 2 லாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சவுண்ட் வேவ்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஆகும், இன்சிடென்ட் வேவ் நான் என்ன சொல்லுவோம், சவுண்ட் வேவ்ஸ் டிராவல் டுவர்ட்ஸ் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுக்கு எதிராக நமக்கு டிராவல் பண்ணக்கூடியது, நேரா வரதுன்னு சொல்லலாம். அண்ட் தென் அதுதான் என்ன சொல்றோம், இன்சிடென்ட். சவுண்ட் வேவ்ஸ் பவுன்சிங், அது எதிரொலிச்சு வரக்கூடியது. படுகதிர் என்பது அந்த தளத்திற்கு வந்து படக்கூடியது, ஃபர்ஸ்ட் கதிர் அப்படின்னு சொல்றோம், அதுதான் இன்சிடென்ட். பட்டு எதிரொலிப்பு அப்படிங்கிறது நமக்கு வந்து ரிஃப்ளெக்டர் வேவ்ஸ். தென் பர்பெண்டிகுலர் லைன் drawn the point incident is called the normal. அந்த லைன் டிரா பண்றோம் இல்லையா, அதுக்கு அது நார்மலா இருக்கக்கூடிய லைன் அப்படின்னு நம்ம அதுக்கு நேம் டினோட் பண்ணலாம். ஆங்கிள் which the incident sound wave makes the normal is called as angle of incidence. நம்ம அதுல ஆங்கிள் டிரா பண்றோம்னா அதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். ஐ அப்படிங்கிறது இன்சிடென்ட் வேவ்க்கு, ரிஃப்ளெக்ட் வேவ்க்கு ஆர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செகண்ட் டாபிக், ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்டரி ஆஃப் டென்சர் மீடியம். ஸோ டென்சர் மீடியம் அப்படிங்கிறது என்னது, டென்ஸ் அப்படின்னு சொன்னாலே அடர்த்தி அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப அடர்த்தி மிகுந்த ஊடகத்தினுடைய விளிம்புல எவ்வாறு இந்த ஒலியாகப்பட்டது நமக்கு ஃபுல்லா டிராவல் ஆகும் அப்படிங்கிறது தான் எப்படி மாறும். ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்டரி ஆஃப் டென்சர் மீடியம். டென்சர் அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில இதே மாதிரி ஒரு ஒலியாகப்பட்டது சவுண்ட் வேவ் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரும்போது அதனுடைய ரெண்டு கார்னரும், பவுண்டரி அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், கார்னர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த இடத்துல எப்படி அதனுடைய சேஞ்சஸ் இருக்கும். லாங்கிடியூடல் வேவ் travels in a medium in the form of compression and rarefaction. Okay, compression and rarefaction la mattum da longitudinal waves travel pannum. This is basic phenomena we already learned in last class. So இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணும், அலை என்பது நமக்கு எப்படி நெட்டலையாக மட்டும் தான் அது டிராவல் பண்ணும். அதுல எப்படி இருக்கும், நமக்கு இறுக்கம் தளர்வு, இறுக்கம் தளர்வு. This is என்ன சொல்றோம், compression. This is rarefaction. compression அழுத்தி இருக்கிறது and relax ஆகிறது rarefaction. So longitudinal waves இந்த மாதிரி தான் டிராவல் பண்ணும். So compression travel in from left to the right and then reach the rigid wall. இந்த வால்னுடைய கார்னருக்கு அது என்ன ஆகுது, வந்து பட்டுடும். ஃபர்ஸ்ட் ஒலியாகப்பட்டது நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு மூலைக்கு, ஒரு முனைக்கு போய் அந்த இடத்துல அது வந்து கண்டிப்பாக படும். So the compression exert force is called F. நம்ம என்ன பண்றோம், அதை நம்ம F ன்னு சொல்லிக்கலாம். Wall exerts an equal and then opposite reaction is R.
ரிஃப்ளெக்ட் ஆகி மீண்டும் திரும்பி நமக்கு வரும் இல்லையா, அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் நம்ம என்ன சொல்லலாம், அந்த ஆக்ஷனை நம்ம ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வால்ல நம்ம வந்து என்ன பண்றோம், லாங்கிடியூடல் வேவ்ஸ் வந்து படும் பொழுது அதை எஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம். மீண்டும் அது மாறுறதை நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து பட்டு எதிரொலிச்சு போகக்கூடிய அந்த ஒலியை நம்ம எஃப் ஆர் அப்படிங்கிற ஒரு லெட்டர்ல நம்ம வந்து சொல்லலாம். So the intensity of the reflected waves neither decrease nor increase இல்லையா. இது மாதிரி தான் நமக்கு என்ன ஆகும், நமக்கு ஒரு இடத்துல ஒலி என்பது பட்டு இதே இடத்துல மாறும். எந்த மாதிரி கண்டிஷன்ல அது மாறுது அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, ஃபுல்லும் நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் பவுண்டரி. ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன சொன்னோம், நமக்கு வந்து இந்த சவுண்டர் நியரர் மீடியம் பக்கத்துல அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய வேவ்ஸ் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் திங் கம்ப்ரெஷன்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேயா, சாரி இது இல்ல. ஸோ கம்ப்ரெஷன் இன் டென்சர் மீடியம் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் திங் இல்லையா, டென்சர் மீடியத்துல இந்த வால்ல நமக்கு வரும்போது எதுல வந்து முடிச்சிருக்கு, கம்ப்ரெஷன்ல தான். அப்ப வந்து இறுக்கங்களோடு தான் அந்த இடத்துல என்ன இருக்கு, வேவ்ஸ் ஆகப்பட்டது எட்ஜ்ல வந்து அது வந்து டச் ஆயிருக்கு. ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகி மீண்டும் அதே மாதிரி அந்த வேவ்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகி போகும்போது நமக்கு எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு, எகைன் சேம் திங் இந்த இடத்துல கம்ப்ரெஷன் ரேர்ஃபேக்ஷன், கம்ப்ரெஷன் ரேர்ஃபேக்ஷன், இந்த ரெண்டுக்குமே நமக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. ஸோ என்ன ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் கம்ப்ரெஷன்ல ஸ்டார்ட் ஆகி கம்ப்ரெஷன்ல தான் இந்த வால்ல வந்து டச் ஆயிருக்கு. எகைன் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங் இது வந்து என்ன சொல்லுவோம், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த இன்சிடென்ட் வேவ், ஓகே, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே போல ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு மீண்டும் வரக்கூடிய அந்த வேவ்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கம்ப்ரெஷன் மட்டும் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ இதுதான் நமக்கு வந்து என்ன இருக்கும், டென்சர் மீடியத்தினுடைய ஒரு சவுண்ட் வேவ் எவ்வாறு டிராவல் அந்த இடத்துல பண்ணுது அப்படிங்கிறது தான். சோ பார்ட்டிகல்ஸ் ஆஃப் என்ன சொல்லுவோம் நம்ம, டென்சர் மீடியம் ஃபர்ஸ்ட் அந்த வால்ல வந்து டச் ஆகும் போதும் கம்ப்ரெஷன், அகைன் ரிஃப்ளெக்ட் ஆகும் போதும் நமக்கு கம்ப்ரெஷன். கம்ப்ரெஷன் டிராவலிங் டுவர்ட்ஸ் த ரிஜிட் வால் இஸ் ரிஃப்ளெக்டட் பேக் சேம் த கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் கால்ட் அஸ் டைரக்ஷன் ஆஃப் நமக்கு வந்து கம்ப்ரெஷன் இஸ் ரிவர்ஸ்டு. கம்ப்ரெஷன் அப்படிங்கிறது தான் மீண்டும் திரும்பி நமக்கு இந்த டென்சர் மீடியத்துல வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். செகண்ட் திங் நம்ம பார்க்கறது வந்து ரேரர் மீடியம். அப்ப கம்ப்ரெஷன் ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்டரி அட் த ரேரர் மீடியம் சொல்லும் போது அடர்வு குறைந்த இடத்துல எப்படி அந்த இடத்துல நமக்கு வந்து சவுண்ட் வேவ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். திஸ் இஸ் இன்சிடென்ட் வேவ், திஸ் இஸ் ரிஃப்ளெக்டட் வேவ். சரி, இதுல பாருங்க நமக்கு கம்ப்ரெஷன்ல ஸ்டார்ட் ஆகி கம்ப்ரெஷன்லயே இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, நமக்கு சவுண்ட் வேவ் வந்து இந்த வால்ல நமக்கு வந்து டச் ஆயிருக்கு. எகைன் ரிஃப்ளெக்டர் வேவ்ல ஸ்டார்டிங் இஸ் ரேர்ஃபேக்ஷன் இல்லையா, எப்படியா இருக்கு, தளர்வோட இருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. சோ எப்படி இருக்கு, நமக்கு டென்சருக்கும் ரேரருக்கும் எப்படி இருக்கு, ஆப்போசிட்டாக இருக்கு. சோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் பவுண்டரி இன் ரேரர் மீடியம் அப்படிங்கும் போது இன்சிடென்ட் வேவ்ல கம்ப்ரெஷன்ல முடியும், ரிஃப்ளெக்டட் வேவ்ல ஸ்டார்ட் ஆகும் போது ரேர்ஃபேக்ஷன்ல ஸ்டார்ட் ஆகும். சோ கம்ப்ரெஷன் exert the force F on the surface in that rarer medium. So Fங்கிற இடத்துல நமக்கு வருது, rarer medium has smaller resistance for the any நமக்கு வந்து deformation. So the surface of the separation is pushed back. நமக்கு அந்த இடத்துல என்ன ஆகும், அந்த இறுக்கமாகப்பட்டது தளர்ந்து நமக்கு rarefaction மாறும். Particles of rare medium are free to move the rarefaction produced on the interface. ரிஃப்ளெக்ட் ஆகி போகும்போது ஸ்டார்டிங் என்ன ஆகும், அந்த சவுண்டுடைய வேவ்ஸ் ஃபுல்லுமே நமக்கு ரிலாக்ஸ் ஆகி ரேர்ஃபேக்ஷன் தான் அதுல ஸ்டார்ட் ஆகும். ஸோ கம்ப்ரெஷன் இஸ் ரிஃப்ளெக்டட் அட் த ரேர்ஃபேக்ஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன் டிராவல்ஸ் ஃப்ரம் த ரைட் டு லெஃப்ட். ஓகேயா, ரேர்ஃபேக்ஷன்ல தான் நமக்கு லெஃப்ட் டு ரைட் வரும்போது கம்ப்ரெஷன்ல அது முடிஞ்சிடும். அண்ட் தென் இப்படி ரிவர்ஸ்ல வரும்போது ரேர்ஃபேக்ஷன்ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த சவுண்ட் இன் பிளேன் கர்வ்டு சர்ஃபேஸ். நெக்ஸ்ட் டாபிக், எப்படி நமக்கு வளைவான ஒரு பகுதியில ஒரு சவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆறுது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு, ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியாக நமக்கு அந்த சவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு டிராவல் பண்ணும் இல்லையா. சமதள பகுதியில எவ்வாறு நமக்கு வந்து
எதிரொலிக்கிறதோ அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வளைவான பகுதியில ஒவ்வொன்றும் எப்படி அந்த மாதிரி நமக்கு சவுண்ட் வந்து டிராவல் ஆகுது. சவுண்ட் வேவ்ஸ் ஆர் ரிஃப்ளெக்டட் ஃபார்ம் இன் அ பிளேன் சர்ஃபேஸ் இன் ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் டிராவல்ஸ் இன் அ டைரக்ஷன். இதுல எந்த ஒரு சேஞ்சஸ்மே இருக்காது. பிளேன்னா சமதளமாக இருக்கக்கூடிய பகுதியில நமக்கு டிராவல் ஆகுது அப்படிங்கும்போது அதுல எந்த ஒரு சேஞ்சஸ்மே நமக்கு வராது. ஆனா இதுவே வளைவான பகுதி அந்த இடம் உங்களுக்கு மாறி இருக்கும். The intensity of the reflected wave is neither decrease and nor increase. நார்மலான பிளேன் போது எதுவும் மாறாது. பட் சவுண்ட் வேவ்ஸ் travels in a curved surface. வளைவான பகுதியில டிராவல் ஆகும்போது சவுண்ட் வேவ்ஸ் ரிஃப்ளெக்டட் from the curved surfaceனா வளைவான பகுதியில பட்டு எதிரொலிச்சு இன்டென்சிட்டி ஆஃப் த ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் கண்டிப்பாக மாறும். எல்லா இடத்துலயுமே நமக்கு வந்து இப்படி வந்து என்னது அறுகோணமாக இருக்குன்னா பட்டு எதிரொலிச்சு மீண்டும் மீண்டும் எல்லா இடத்துக்குமே நமக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த சவுண்ட் வேவ் வந்து டிராவல் பண்ணும். ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் convex surface, the reflected waves are diverged out and the intensity increased. Okay, so பட்டு என்ன ஆகும், எதிரொலிச்சு அதனுடைய இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு வந்து diverged out, first surface of the reflected waves and diverged out and the intensity of increase. The sound reflect from the concave surface na reflected waves are converged and focused at the point. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி நமக்கு வந்து அந்த இடத்துல ஒலிய கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது எல்லா இடத்துலயுமே வளைவான பரப்புல நம்ம வந்து எதிரொலிக்குது அப்படின்னு சொல்லும் போது எதிரொலிக்கும் போது அந்த அலை வந்து பெருசா நமக்கு ரேர்ஃபேக்ஷன் விரிவடைந்து செல்லும் போதுதான் என்ன ஆகும், நமக்கு வந்து அந்த பகுதியில மோதி எதிரொலிக்கிறதுன்னு சொல்லும் போது ஒரு இடத்துல வந்து நமக்கு என்ன ஆகும், போக்கஸ் ஆகி குவிஞ்சிடும். சரியா? அதுதான் நம்ம என்ன சொல்றோம், சமதளத்துல எவ்வாறு அது வந்து எதிரொலிக்கிறது, வளைவான பகுதியில நமக்கு எவ்வாறு எதிரொலிக்கிறது. சமதள பரப்புல எதிரொலிக்கும் போது என்ன ஆகும், சாதாரணமாக அதன் என்ன நம்ம வந்து பார்த்தோம், அதனுடைய லாஸ், அதனுடைய விதிகள் படிதான் நார்மலா அதனுடைய எதிரொலிப்பாகப்பட்டது இருக்கும். ஆனா வளைவான பரப்புல அது பட்டு எதிரொலிக்குதுன்னா அதனுடைய மாற்றம், அதனுடைய என்ன சொல்லுவோம், டென்சிட்டி அப்படிங்கிறது, அடர்த்தி, செறிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறும். அது எவ்வாறு மாறும் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு இடத்துலயும் இப்படியே குவிஞ்சு நமக்கு இதே மாதிரி மாறுது இல்லையா? இந்த மாதிரியான பகுதியில ஒவ்வொரு இடத்துல பட்டு அந்த அலையாகப்பட்டது எதிரொலிச்சு அதனுடைய அலை விரிவடையும். ஃபுல்லுமே அந்த அதனுடைய அடர்த்தி, செறிவு அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சுக்க போறது. இதனாலதான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஸ்கூல்ல எல்லாம் இருக்கும்ல, அந்த ஆடிட்டோரியத்துல எப்படி இருக்கும், பாராபோலிக் அப்படிங்கிற மாதிரி வளைவான ஒரு ஷேப்ல தான் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா மேடையில இருந்து நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், நமக்கு கேட்கக்கூடிய ஒலி என்பது பட்டு ஃபுல்லா எதிரொலிச்சு எல்லாருக்குமே கேட்கணும் இல்லையா? அந்த ஆடிட்டோரியம்ங்கிறது பெரியதான ஒரு பகுதியா இருக்கும். ஒரு 1000 பேர் 2000 பேர் உட்காரக்கூடிய ஒரு பகுதியா இருக்கும். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும், நமக்கு சவுண்ட் வேவ்ஸ் கிளியரா கேட்கணும், எங்க இருந்து பேசினாலும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன சொல்றோம், சவுண்ட் இஸ் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் த கான்கேவ் சர்ஃபேஸ், reflected waves and converged focused at the point. Okay, அதனாலதான் பாராபோலிக் சர்ஃபேஸ்ல நம்ம என்ன பண்றோம், சவுண்ட நம்ம அந்த இடத்துல ஆடிட்டோரியத்துல அதே மாதிரியான வளைவு பகுதியில வைக்கிறோம்னு சொல்லும் போது சவுண்ட் என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகி எல்லா இடத்துக்கும் கேட்கும். சவுண்ட் ஃப்ரம் ஒன் ஃபோக்கஸ் வில் ஆல்வேஸ் பி ரிஃப்ளெக்டட் டு த அதர் ஃபோக்கஸ். எல்லா இடத்துக்குமே அந்த பகுதியில இருக்கக்கூடிய எல்லா செவுத்துக்கும் அது ஃபுல்லாவே பட்டு எதிரொலிக்கும். நெக்ஸ்ட் இதுல நம்ம எப்படி இந்த வெலாசிட்டியை நம்ம வந்து எபோவ் கிரியேஷன் criterion can be satisfied only when the distance between the source of sound and the reflecting surface would satisfy the following equation. இந்த equation படி தான் நம்ம என்ன பண்ணலாம், இந்த சவுண்ட் உடைய வெலாசிட்டியை நம்ம ஃபுல்லுமே கண்டுபிடிக்கலாம். ஸோ distance travel by sound, எப்படி எந்த டயத்துல நமக்கு வந்து எந்த தூரத்துக்கு டிராவல் ஆகுது, எத்தனை டைம் எடுத்துக்குது, எல்லா இடத்துலயும் இதே மாதிரி சாதாரணம் தான். எவ்வளவு தூரம் டிராவல் ஆகுது, எத்தனை மணி நேரத்துல டிராவல் ஆகுது, அதை வச்சுதான் நம்ம வெலாசிட்டிய கால்குலேட் பண்ணலாம். v is equal to 2d. why we write in 2d? எதுக்காக இந்த இடத்துல 2d அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோங்கிறது தெரியுமா?
ஏன்னா டிராவல் பண்ணி வர்றது ஒரு டிஸ்டன்ஸ் அண்ட் தென் எகைன் மீண்டும் எதிரொலித்து போறது. அப்ப 2 இடம் இல்லையா, அதனாலதான் டிஸ்டன்ஸ்னா 2, டைம்னா 1 தான் வரும். டிஸ்டன்ஸ் டிராவல் பை சவுண்ட்னா பட்டு எதிரொலிச்சு ஆப்போசிட் போறதுனாலதான் நம்ம 2D அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 2D by t. நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அப்ப d என்ன ஆகும், விட வரும். VT டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப 0.1 செகண்ட் அப்படின்னு சொன்னா நம்ம டிஸ்டன்ஸ் எவ்வளவு, வெலாசிட்டி இன்டூ 0.1 by 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்றோம், வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அகைன் அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோ. எக்கோ அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், எதிரொலிப்பு அப்படிங்கிறது தான். எக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல பட்டு நமக்கு ஹையர் பிளேசஸ்ல, மவுண்டெயின்ஸ்ல, அதர்வைஸ் எந்த ஒரு இதே மாதிரி ஒரு எம்டி ஆடிட்டோரியம் அப்படின்னு உள்ள போய் நம்ம ஏதாவது ஒரு சவுண்டை நம்ம வந்து கொடுக்குறோம்னு சொன்னா கண்டிப்பாக எக்கோங்கிறது மீண்டும் நம்ம கேட்கிற அதே அது சொல்லக்கூடிய வார்த்தைகள் திரும்பி வரும். அதுதான் எக்கோ. சம் அனிமல்ஸ் கம்யூனிகேட் வித் ஈச் அதர் அண்ட் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ் below the locate the object sending sound signals to receive the echo. எக்கோ அப்படிங்கிறது கண்டிப்பாக எதுக்கு சொல்லலாம், பேட்டுக்கு. பேட் அதனாலதான் என்ன பண்ணும், அது மாதிரிதான் அதனுடைய லைஃப் இல்லையா, அது கரெக்டா அந்த மாதிரி எக்கோ சவுண்டை கேட்டுதான் டிராவல் பண்ணிட்டே இருக்கும். எது, வௌவால். So the principle of echo is used the obstetric and then ultrasonography அப்படிங்கிறதா, which is used to create the real time to visual images developing the embryo of fetus and mother's uterus. This is the surface safe testing tool as it does not use the harmful radiation. Okay, so இந்த மாதிரி நம்ம வந்து எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லும் போது இதனுடைய பயன்பாடுகள் எங்கெங்க அப்படிங்கிறது தான். அப்ளிகேஷன் சொல்லும் போது ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம அல்ட்ராசோனோகிராஃபி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி தான் நமக்கு அந்த என்ன சொல்றோம், குழந்தை வளர்ச்சியில யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய குழந்தையினுடைய வளர்ச்சியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு அந்த அல்ட்ராசோனோகிராஃபி அந்த பைப்பை வச்சு அந்த சவுண்டை கேட்டு அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி நார்மலா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அனிமல்ஸ் அண்ட் தென் தேர்ட் ஒன் எக்கோ இஸ் யூஸ்ட் டு டிட்டர்மினேட் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் இன் எனி மீடியம். எல்லா இடத்துலயும் நமக்கு அதனுடைய வெலாசிட்டியை கண்டுபிடிப்பதற்காக நம்ம எக்கோ பயன்படுத்தலாம். திசைவேகத்தை நம்ம ஒலியினுடைய திசைவேகத்தை கண்டறியறதுக்காக நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம மெஷரிங் வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் பை எக்கோ மெத்தட். ஹவு வி கேன் மெஷர் தட் வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட். ஸோ என்ன apparatus, source of sound pulses, measuring tape and then sound receiver and a stopwatch. இதெல்லாம் தான் நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். Measure the distance d between the source and sound pulse and the reflecting surface using the measuring tape. நம்ம எந்த இடத்துல இருந்து நம்ம சவுண்டை வந்து கிரியேட் பண்றோமோ, கிரியேட்டர்னா ஒலி ஆரம்பிக்க கூடிய இடத்துல இருந்தோ நமக்கு அது என்ன ஆகும், எங்க போய் ரிஃப்ளெக்ட் ஆறதோ, the distance d between the sound pulse and the reflecting, அந்த ஒலியினுடைய ஆரம்ப பகுதிக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய பகுதிக்கும் என்ன பண்றோம், அந்த டேப்பை வச்சு மெஷர் பண்ணிக்கிறோம். The receiver is also placed adjacent to the source. Sound pulse is emitted by the source. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றோம், நம்ம எடுத்துக்க கூடியது நம்ம என்ன சொல்றோம், எதை நம்ம வச்சு அந்த சவுண்டை கிரியேட் பண்றோமோ அந்த அந்த சவுண்ட் கிரியேட்டர் என்ன பண்றோம், அது ஃபர்ஸ்ட் கிரியேட்டர், another one is receiver. Receiver also placed in the adjacent medium. நமக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றோம், அந்த இடத்துல அந்த சவுண்டை எதிரொலிச்சு வரதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஒலி கிரியேட்டர்ஸை நம்ம மாத்திக்கலாம். அண்ட் தென் எதை யூஸ் பண்றோம், நம்ம ஸ்டாப் வாட்ச். ஏன்னா நம்ம என்ன பண்றோம், டைம் டேக்கன், டைமை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஸ்டாப் வாட்ச் இஸ் யூஸ் டு நோட் த டைம் டிராவல் பிட்வீன் த இன்ஸ்டன்ட் அண்ட் தென் sound pulse sent to the instant which echo is received by the receiver. எக்கோவை தான் கால்குலேட் பண்றோம். எக்கோ எந்த ரேஞ்சில் அந்த என்ன ஒரு இடத்துல போய் நம்ம என்ன பண்ணோம், இன்சிடென்ட் வேவ்னா அந்த ஒலியாகப்பட்டது பட்டு எதிரொலித்து திரும்புறதுங்கிற டைம் டேக்கனை தான் இந்த எக்கோ எவ்வாறு வருகிறதுன்னு தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஸ்டாப் வாட்சை என்ன பண்றோம், சரியான முறையில அந்த டைம் வந்து எந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்றோமோ அப்ப நம்ம அதை என்ன பண்றோம், ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ஒலி எதிரொலிச்சு திரும்புற வரைக்கும் அந்த டைம் கால இடைவெளிக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை வந்து என்ன பண்ணிக்கலாம்,
டைமை நம்ம நோட் பண்ணிக்கணும். நோட் த டைம் இன் இன்டர்வல் as t. ஸோ நம்ம இன்சிடென்ட் வேவ்க்கும் ரிஃப்ளெக்ட் வேவ்க்கும் எந்த அளவுக்கு டைம் இருக்குங்கிறத நம்ம ஸ்டாப் வாட்ச் மூலமாக நம்ம கால்குலேட் பண்ணலாம். ரிப்பீட் த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் த 3 or 4 times the average time taken for the given number. Each and every experiment we do it 3 or 4 times. ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலுமே சரியான ஒரு நமக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம 2-3 தடவை அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எகெயின் அண்ட் எகெயின் பண்ணணும். அப்பதான் நமக்கு எப்படி கிடைக்கும், ஆவரேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டாப் வாட்சை யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் லைன் நம்ம சவுண்ட் அந்த இடத்துல நம்ம ஒரு கிரியேட்டிங் பிளேஸ்ல இருந்து அனுப்பி அந்த டயத்துக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி வருது ஒவ்வொன்றும் அப்படிங்கும்போது அதர்வைஸ் மீடியம் கூட மாத்திக்கலாம். அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கும் போது அதனுடைய எக்கோவினுடைய டைம் நமக்கு கரெக்டாக தெரியும். ஓகே, ஸோ கோயிங் டு ரிவைஸ் த டுடேஸ் டாபிக்ஸ். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் இஸ் த மெயின் டாபிக். ஓகேயா? எப்படி ஒலியாகப்பட்டது எதிரொலிப்பு, ஒலி எதிரொலிப்புன்னா என்ன, எவ்வாறு, அது அடுத்தது லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய ரூல்ஸ் என்னென்ன விதிகள் அப்படின்னு பார்த்தோம். தென் ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்டரி அட் த டென்சர் மீடியம் அண்ட் தென் ரேரர் மீடியம். ஓகேயா? 2 பகுதியிலையுமே எப்படி அடர்வு குறைந்த இடத்துல நுண்ணிடையும் அடர்வு அதிகமான இடத்துல எவ்வாறு அப்படிங்கறது அந்த ஒலியாகப்பட்டது எதிரொலிப்பு அப்படிங்கிறது நமக்கு பார்த்தோம். அந்த ஒவ்வொரு விளிம்பிலையும் அதனுடைய சேஞ்சஸ் எப்படி, கம்ப்ரெஷன் அண்ட் தென் அகெயின் கம்ப்ரெஷன் and then rarefaction அப்படிங்கிறது நம்ம டென்சர் மீடியம். தென் ரிஃப்ளெக்ஷன் சவுண்ட் இன் பிளேன் அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ். பிளேன்ல டிராவல் ஆகும்போது எப்படி அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், கர்வ்டு சர்ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆனா எப்படி இருக்கும். அண்ட் தென் எக்கோஸ், எக்கோ அண்ட் தென் கண்டிஷன் நெசசரி ஃபார் ஹியரிங் எக்கோ எப்படி இருக்கணும், எவ்வாறு அதை கால்குலேட் பண்ணலாம், தென் அப்ளிகேஷன்ஸ் எந்த இடத்துல அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இந்த எல்லா டாபிக்ஸ் நம்ம நடத்தியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் கோயிங் டு home or otherwise just you revise the topics. Is there any doubts, you please ask me. Okay, yeah, otherwise we will continue the second topic. Next topic is measuring velocity of sound by echo method in next class. Okay, thank you students. Valga Bharatam, Velga Tamilagam.